சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ராட்வெய்லர் அப்படின்னாவே எல்லாருமே சொல்றது ரொம்ப கொடூரமான நாய், மோசமான நாய், மூர்க்க குணம் கொண்ட நாய், யாருக்குமே அடங்காது. சிங்கிள் ஓனரால மட்டும் தான் இத ஹேண்டில் பண்ண முடியும். குடும்பத்தில யாரோட பேச்சுமே கேட்காது, யாரையுமே மதிக்காது. சில சமயங்கள்ல ஆல்ஃபா டாக்கா இருந்துட்டா, ஓனர கூட மதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இது ராட்வெய்லர வளர்த்தவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, அவைங்க சொல்றது அப்படியே டோட்டலா வேற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, அதனுடைய உண்மை குணம், கேரக்டர் எந்த மாரி இருக்கு, யாருகிட்ட எப்படி பழகும் அப்படிங்கிறது வளர்த்தவங்களுக்கு மட்டும் தான் நல்லாவே தெரியும். அந்த வகையில நீங்க பார்க்குற என்னோட ராட்வெய்லர் ரோசி இவள பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு. ஃபேமிலி அடாப்டடு. எல்லார்கிட்டயுமே நல்லா சோசியலா பழகுவா. யாராவது ஒருத்தர் ரோசின்னு இவ பேர சொல்லிட்டா, அப்படியே மடியில ஏறி உட்கார வச்சு, மூஞ்சி ஃபுல்லா நக்கி எடுத்துருவா. அந்த அளவுக்கு பயங்கரமான ஃபேமிலி அடாப்டடு. நல்லா கொஞ்சுவா எல்லாரையுமே. இதுவரைக்கும் இவ யாரையுமே கடிச்சதே கிடையாது. அப்பன்னா யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு சோசியலான நாய் அப்படின்ட்டு. இத போய் எப்படி தான் பல பேரு மோசமான நாய்ன்னு சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா, இதோட ஒரிஜினல் குணம் முழுக்க முழுக்க வேட்டையாடுறதுக்கும், கார்டிங் பர்ப்பஸுக்காண்டி மட்டும் தான் உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள். ஆனா, இப்ப முழுக்க முழுக்க ராட்வைலர் வளர்க்குற யாருகிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. அவ ஒரு தங்கமான பொண்ணு, அமைதியான நாய், ஃபேமிலி அடாப்டடு, எல்லாரையுமே நல்லா கொஞ்சுவா, எல்லார்கிட்டயுமே நல்லா சோசியலா பழகுவா அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. யாருமே நெகட்டிவா சொல்றவங்க இருக்கவே மாட்டாங்க. ஆனா, ராட்வைலர் வளர்த்தவங்கள தவிர்த்துட்டு மற்ற மக்கள்கிட்ட வேற யார்கிட்டயாவது பொதுப்படையா கேட்டீங்க அப்படின்னா, இத பார்க்கறதுக்கே கொடூரமா இருக்கு. அப்ப இதோட குணம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவைங்களே ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு, ராட்வைலர் மேல பல பழிகள சுமத்தி, அத ஒதுக்குறதுக்கு தான் பார்க்குறாங்க. காரணம், அது பார்க்கறதுக்கு முரட்டு டாக்கா இருக்கிறனால. இத வச்சு மட்டுமே ஒருத்தரோட கேரக்டர நம்ம சொல்லக்கூடாது. எல்லா நாய்களுக்குள்ளேயும் சொல்லப்போனா மனிதர்களுக்குள்ளேயும் மிருக குணம் இருக்கும் அப்படிங்கும்போது, ஏன் இந்த மாரி மிருகங்களுக்குள்ள மனித குணம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. பொதுவா டாக் அப்படின்னாவே நன்றியுள்ள நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது, எப்படி ஒரு நாயால மக்கள தாக்க முடியும்? ஒருவேள அந்த நாய் ஒருத்தர தாக்குது அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்? அது வளர்ந்த விதம் எப்படி? அப்படிங்கிறத கண்டிப்பா நோட் பண்ணியே ஆகணும். மனிதர்களே பார்த்தீங்கன்னா, இன்னொரு மனிதர கொடுமைப்படுத்தி வளர்க்கும்போது, நாய்கள பல இடங்கள்ல கொடுமைப்படுத்தி, கட்டி போட்டு, கரெக்ட்டா உணவளிக்காம, அந்த பராமரிப்பு எதுவுமே சரியா பண்ணாம வளர்க்குறவைங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அப்ப ஏன் நாய்களோட குணம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இதுதாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது எதையுமே புரிஞ்சிக்காம, வெறும் நம்மளோட தேவையில்லாத சிந்தனைக்காக வேறு ஒருத்தர் மேல பழிய போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான். இது பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமா இருக்கறனால, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அது மேல பழிகள போடக்கூடாது. எந்த ஒரு செயலுக்குமே, அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற சில விஷயங்கள அலசி ஆராயணும் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட தாழ்மையான ஒரு கருத்து. எனக்கு ராட்வைலர் வளர்த்த வரைக்கும், என்னோட இந்த ரோசி பொண்ண பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவ ஒரு தங்கமான பிள்ள. இதுதான் என்னோட முக்கியமான ஒரு கருத்தே. இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இத பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும், மறக்காம கண்டிப்பா கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ராட்வெய்லர் சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கள போட வேண்டியது இருக்கு. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.